மக்களே, சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் ஹல்காண்டி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த 16 வயசு 10வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படிலாம் இதை திட்டம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு ஸ்டோரியை டீட்டெயிலாக விவரிக்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அல்காண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலிச்சாரியா அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது. ஓகே, அம்மா, பையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு. ஓகே, இதில் அப்பா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ், ஸோ அங்கே வீடு இருக்குன்னா வீட்லேயே பக்கத்தில் ரிலேட்டிவ் இருக்காங்க போல், கொஞ்சம் டிஸ்டன்ஸில். அந்த ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஏதோ ஒரு செரமனி நடக்குது. ஐ மீன் என்னென்னா, இறந்து போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 பேருமே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 வயசு சிறுமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அங்கே இருக்கிற ஒரு சில நபர்கள் கூட அங்கே பேசும்போது சம் ஆர்கியூமெண்ட் வந்திருக்குது போல். அந்த ஆர்கியூமெண்ட்டில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அப்செட் ஆகிட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு, நைட்டு 10:30 மணிக்கு வந்து அங்கேருந்து வந்து சரி எதுக்கு இங்கே இதுவாகுதுன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல், அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஓகே, வீட்டில் இப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10:30 மணிக்கா கரெக்டாக 11:30 மணிக்கு அவங்க அம்மாவும் அவங்க அந்த இன்னொரு பையனும் வராங்க. ஸோ அண்ணனா தம்பியா யாரோ ஒருத்தர் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து வீட்டை திறந்து பார்க்கும்போது அந்த 16 வயசு சிறுமி அவங்களுடைய ரூமில் பெட்டில் வந்து ரத்தங்களோட கொடூரமான நிலையில், கிட்டத்தட்ட மோசமான நிலையில் சுற்றி ரத்தம். அதன் அடிப்படையில் அங்கே பார்த்தவங்க அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே கத்துறாங்க. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த இன்சிடென்ட் அதை தெரிவுபடுத்துகிறாங்க. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துலனா வந்து பார்த்துட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸுமே அந்த ஸ்பாட்டுக்கு விரைந்து ஒரு 12 மணிக்கு மேலே வராங்க. வந்து பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி அந்த இடத்துல. என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குள்ளே நிறைய இடங்கள்ல ரத்தமாக இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட முகம், ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸில் செங்கல் பிரிக்ஸ், அந்த பிரிக்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க. மூஞ்சியும் சரி தலையும் சரி அடிச்சு வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கொடூரமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காங்க. அதை தாண்டி எப்படிலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட டார்ச்சரை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹெவியான டார்ச்சரு, அதை தாண்டி செக்ஸுவல் அசால்ட்டுமே அந்த இடத்துல நடந்திருக்குது. இதில் குறிப்பாக ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ராடு, ஸோ இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட இது எல்லாமே இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அங்கே பார்த்த போலீஸ் அதிகாரிகளும் சரி, அங்கே பார்த்த நபர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை எப்படி அந்த ஒரு ஃபேமிலி அந்த அம்மாவால் எப்படி எடுத்துக்க முடியும், அது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த சுச்சுவேஷனை. அந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வராரு. அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஸ்பி, சீனியர் எஸ்பி அமிதாப் சின்ஹா, அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அவரும் சீனியர் ஆஃபீஷியல்ஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கிரைம் சீனை பார்க்குறாங்க. கிரைம் சீனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட பாடியை வந்து அட்டாப்சிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற நிறைய யூட்டிலைசஸ், குறிப்பாக வந்து தலையிலையும் முகத்துலையும் அடிச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் கல், செங்கல், பிரிக்கு, இன்னொரு பக்கம் கிச்சனில் இருக்கிற கிச்சன் யூட்டிலைசஸ் எல்லாத்தையுமே வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதை அவங்க அம்மாவுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூமில் இருக்கிற எல்லா எவிடன்ஸும், எல்லா பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஃபாரன்சிக்கு எடுத்துகிட்டு போய் அனலைசிஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே மறுநாள், இது 1ஆம் தேதி நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலில் பக்கத்துலேயே ஒரு நேஷனல் ஹைவே இருக்குது. ஓகே, அந்த ஹைவேல என்ன பண்ணிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே திறந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு அந்த நெடுஞ்சாலையே ஸ்தம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும், கண்டிப்பாக டெத்து பெனால்ட்டி கொடுத்தே ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் தண்டனையாக இருக்கணுன்ற மாதிரி ஜஸ்டிஸ் டினே ஆகக்கூடாது, சீக்கிரமாக நடவடிக்கணும்னு ரொம்ப நேரம் போராட்டம் நடக்குது. போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி போலீஸ் அதிகாரிகள்லாம் அது ஒரு கன்க்ளூஷன் எடுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டல், அந்த அட்டாப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேம் எஸ்கே ராய் சிவில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அட்டாப்சிக்கு எடுத்துருக்காங்க. இப்படி இன்ட்ராகேஷன் தீவிரமாக நடந்துட்டு இருக்கா. அதை பேஸ் பண்ணி ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 5 பேர் இன்ட்ராகேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க. எப்பன்னா ஆகஸ்ட் 3லேருந்து 4
அந்த 3லேருந்து 4ஆம் தேதி வந்து ஒரு 5 பேரை வந்து இன்ட்ராகேஷனுக்கு எடுத்துட்டு வராங்க. செவ்வாய்க்கிழமை கரெக்டாக இன்ட்ராகேஷன் எடுத்துட்டு வந்து இன்ட்ராகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் 3 பேரை கைது பண்ணுறாங்க. அஃபிஷியலாக 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 3 பேருக்குமே சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த 3 பேரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16லேருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான், பிலோ 20s அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் வராங்க. ஓகே, இதில் அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, ஆல்ரெடி இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா, அப்போ இந்த ஒரு விஷயம், இந்த வீட்டை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச நபராக தான் இருக்கணும். இந்த கொலையை பண்ணது பொண்ணுக்கு தெரிஞ்ச நபராக தான் இருக்கணுன்ற மாதிரி போலீஸ் ஃபர்ஸ்ட் கண்காணிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 5 பேர் இன்ட்ராகேஷன் எடுத்துட்டு வராங்க. இதுல 2-3 பேர் வந்து அந்த பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்ற தகவல் வெளிப்படையாகுது. குறிப்பா வந்து இந்த விக்டிம்ஸ்லாம், ஸோ ஃபர்ஸ்ட் நாள் 3 பேர், அடுத்த நாள் 2 பேருன்ற மாதிரி 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருமே இதுல இன்வால்மெண்ட் இருக்குது. அதுல என்னதான் மோட்டோ, எதனால இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏன் சடனா போய் இப்படி தாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு மெசேஜ் பண்ணிச்சுல, அதுல ஒரு நபர் தான் இவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 17.5 வயசாம். அவருக்கு அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. ஓகே, ரிலேஷன்ஷிப். இவங்க எல்லாருமே, இந்த விக்டிம்ஸ் எல்லாமே என்ன கேட்டகரினா, ஆட்டோ ரிக்ஷா, ரிக்ஷா ஓட்டுறவங்க அந்த ஏரியால. ஸோ ரிக்ஷா வண்டி ஓட்டுறவங்க, இந்த ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அந்த ரிக்ஷால வரும்போது பேசி கான்டாக்ட் உருவாகிருக்கு போல. அதுல அந்த 16 வயசு சிறுமி வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறாங்க போல. இந்த விஷயம் அவங்களுக்குள்ள அந்த சர்க்கிள்ல நிறைய பரவி இருக்கு போல. அடுத்ததாக அதே இந்த விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன்கிட்டையும் பேசியிருக்காங்க. அட் அ டைம்ல இங்கேயும் பேசியிருக்காங்க, இன்னொரு பக்கம் 2 பேர்கிட்டையும் அட் அ டைம்ல இவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயம் என்ன பண்ணிருக்கு, அந்த பசங்களுக்கு இடையே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்கிட்டயும் அந்த பொண்ணு பேசுறா, உங்ககிட்டயும் பேசுறா அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், தகுந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்ன்ற மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. 2 பேரையும் ஏமாத்துறியா நீ, 2 பேரும் இது பண்றியான்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்டு என்ன பண்றாங்க, கரெக்டா அந்த பொண்ணு அந்த இன்சிடென்ட் அந்த சிரமோனியிலிருந்து வந்து வீட்டுக்கு வந்தோடனே மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க போல. அந்த மெசேஜ் பண்ண சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டு அந்த இடத்த வீட்டுக்கு வந்து இந்த கொடூரத்தை அந்த 5 பேருமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5 பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட், செக்ஸுவல் அசால்ட்டும் சரி, அதில் மர்டர் பண்ணதும் சரி, அந்த அளவுக்கு ஒரு இது எடுத்து இப்போ அவங்களை 5 பேரும் கைது பண்ணி தீவிரமா இன்ட்ராகேஷன்ல இருக்கு. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க மேல அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தான். ஸோ ஒரு விஷயத்த புரிய வைக்கணுன்றதுக்காக எல்லா கொடூரத்தையும் பண்ணியிருக்காங்க. அது இமேஜினே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது எல்லாமே. அந்த விஷயத்த அவங்க அம்மா எப்படி எடுத்திருப்பாங்க நீங்கள பாருங்களேன். அதை வந்து எவ்வளோ அதை அவங்க அந்த விஷுவல பார்த்து அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம். இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணுன்ற மாதிரி போராட்டங்களும் தீவிரமா வெடிச்சிருக்கு. இதுக்கு போலீஸ் அதிகாரிகள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, சட்ட ரீதியா தான் இதை அணுக முடியும், சட்ட ரீதியா தான் எடுத்துட்டு போறாங்க. சட்டம் என்ன சொல்ல போகுது, என்ன ஆக்ஷன்ஸ் இந்த இருக்கிற பேரை எடுக்க போறது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் மைனரா இருக்காங்க. ஸோ அதுல வந்து அடல்ட்ரி ஏஜ் கூட தாண்டல, 18 கூட தாண்டல, கம்மியா இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகளும். ஆனா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் குறைக்கணும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தகுந்த பயங்கரமான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இந்த விஷயங்கள் இங்க இந்தியாவில் குறையும். நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு நாளைக்கு 1க்கு மேற்பட்ட இன்சிடென்ட் நடக்குது. அது இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அத்தனை விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நான் ரீசெண்டா இந்த கண்டென்ட்லாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதால எனக்கே ஒவ்வொரு நாளைக்கு அத்தனை இன்சிடென்ட் தெரிய வருது. அந்த அளவுக்கு இங்க போயிட்டு இருக்கு. சட்டங்கள் தீவிரமாக்கப்பட்டால் மட்டுமே இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்றத சொல்ல முடியும். உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.